Hello traders, this is Bhuvaneshwaran. Monday வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா மார்ச் மந்த் வந்து க்ளோஸ் ஆகி ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நமக்கு நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகி அது வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கும். ஸோ இதை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லைனு ரிவர்சிபிள் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைனு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வந்திருக்கு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹை ஆல் டைம் ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து கீழே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆல் டைம் ஹை ஹிட்டை எப்போ மார்க்கெட் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வரும். ஏன்னா அதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல வரும்போது இதை ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி எல்லாரும் பார்த்தீங்கன்னா செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. மார்க்கெட் வந்து சடனாக லாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட். ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எது வந்து மேஜர் சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த இடத்த பாருங்கள். ஸோ இதில் வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இந்த ரேஞ்ச், அதாவது 22,200 இந்த ரேஞ்சை சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த இடத்த வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினாலும் இந்த 22,200 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டுக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுவே எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு ஆல்ரெடி இங்கெல்லாம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. நம்ம ஒவ்வொரு டைம் முன்னாடி சொல்லியிருந்தோம் இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்போ இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு டைம் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே ஏறினாலும் இந்த ரேஞ்ச் வந்து அதாவது 22,250 வந்து சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போனதுனால கீழே இறங்குறப்போ இதை வந்து சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே திரும்ப போயிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் 15 மினிட்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் கிளியராக, ஓகேவா, தெரியுதா? ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே ஏறினாலும் சப்போஸ் மேலே ஏறினுச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 22,500லேருந்து 470 இந்த ரேஞ்சுக்கிட்ட மார்க்கெட் வரும்போது திரும்ப வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படின்னா இந்த இடத்த பார்த்துக்கோங்க. 22,200 வந்து அதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியுது மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த லோவுக்கு முன்னாடி இந்த லோ வந்து இங்கே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 22,250 வந்து பிரேக் பண்ணணும். நெக்ஸ்ட் 22,200 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை நோக்கி போகும் மார்க்கெட்டு. சரியா? ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணால் தான் இந்த ரேஞ்சு, இந்த லோ, இந்த ஸ்விங்கோட இந்த லோ வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து 22,100 அந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் இப்போ வீக்லி சிபிஆரும் வச்சு பார்க்க முடியாது, மந்த்லி சிபிஆரும் வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த வீக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு, அதே போல் மந்த்தும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த் அண்ட் கரண்ட் வீக்குக்கான சிபிஆர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கேண்டிலாக வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்க்கெட்டு மேலே போணுச்சு அப்படின்னா இது வரைக்கும் கூட வந்து மார்க்கெட்டை விட்டு வைப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகட்டும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி மாதிரியான அந்த கேப்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணட்டும்னு கூட ட்ரை பண்ணுவாங்க. எப்போ இதை வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுதோ, இந்த இடத்த வந்து டச் பண்ணுதோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட் மூவ் ஆனாலும் இங்கே வந்து பெருசாக செல் பண்ண மாட்டாங்க. எப்போ இந்த இடத்த வந்து டச் பண்ணுதோ அப்போ தான் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனால் மார்க்கெட் மூவ்மெண்ட் இது வரைக்கும் கூட இருக்கலாம். இல்லை இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஏதாவது கேப் டவுனு இல்லைனா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆகும். இதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சாக வந்து இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே மார்னிங் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் என்ட்ரியை வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு Bank-nifty எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ Bank-niftyல இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். Bank-nifty வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த சேனலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், Bank-nifty வந்து ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. சரியா? ஸோ மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இதை வந்து நல்லா பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா பிரேக் பண்ணிடுச்சு. சரியா?
பிரேக் பண்ணி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. சரியா? ஸோ இது வந்து கீழே இறங்குனுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே இறங்குனுச்சு அப்படிங்கிறப்போ இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த சேனலை. ஸோ இந்த சேனல்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த கேண்டில் வச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு இதில் என்ன தெரியுது பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு இன்சைட் கேண்டில் மாதிரியான ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியலாம். அதாவது இது வந்து மதர் பார், இது வந்து இன்சைட் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு கீழே இந்த மதர் பாரோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு தான் கொண்டு போவாங்க. சப்போஸ் அந்த மாதிரி போணுச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச், அதாவது 47,380 இல்லைனா 400 இது வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து மூவ் ஆகலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது, இந்த ஹை கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த மதர் கேண்டில் கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளே, சப்போஸ் இந்த சேனலுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி உள்ற வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 46,780 இல்லைனா 46,800 இதை வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ரேஞ்ச். ஓகேவா? 46,800 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து இந்த சேனல் தான். ஓகேவா? இந்த சேனலோட டாப்பு இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட மார்க்கெட் வந்து இந்த சைட்வேஸில் போக வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை வந்து பிரேக் பண்ணுச்சு, சேனலுக்குள்ளே வர ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ட்ரா பண்ணியிருந்தோம் முன்னாடியே. ஸோ இந்த இடத்த பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள், இதை பாருங்கள். ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து 1 டைம், இது 2nd டைம், இது வந்து 3rd டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கிட்ட வரும்போது இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 46,950 இந்த ரேஞ்சுக்கிட்ட. ஸோ இதுக்கிட்ட வரும்போது சப்போர்ட் எடுக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைனும் இந்த இடத்துல இருக்குது, இந்த சேனலும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கிட்ட சைட்வேஸில் இருந்து இதுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கும். இன்கேஸ் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வரும். சரியா? ஸோ இப்போது இந்த சேனலு, இந்த ட்ரெண்ட் லைன், தென் இந்த கீழே உள்ள சப்போர்ட், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனுச்சுன்னா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சைட்வேஸில் போனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கண்டினியூ ஆகும். சரியா? இந்த ட்ரெண்ட் லைனை அப்படியே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தர் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதோ அப்போ வந்து ஒரு சின்ன கரெக்ஷனோ இல்லை டவுன் சைடு மார்க்கெட் வந்து இல்லை ப்ரைஸ் வந்து டவுன் சைடோ மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரியா? ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீ மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா, இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் குளோபல் மார்க்கெட்டையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போது இன்கேஸ் யூஎஸ் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு முதல் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகிறப்ப நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம எப்போதுமே 920 கிட்ட நீங்கள், அதாவது 915க்கு முன்னாடி நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, ப்ரீ மார்க்கெட் கிட்ட பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ குளோபல் மார்க்கெட்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதுலேயும் முக்கியமாக யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, முதல் நாள் வந்து எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இல்லை அதில் ஏதாவது நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட மார்க்கெட் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா ஹை வெயிட்டட் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது எல்லாமே நம்மளோட நிஃப்டி 50ல் இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸோட கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸில். பெரிய அளவில் வந்து ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா ஒரு பக்கம் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபினான்ஸ் செக்டாரோ இல்லை ரிலையன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது ஓரளவு ஹெல்ப் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.